தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சுமந்த், அரசியலை திருத்தி எழுதுகிறாரா விஜய் என்ற இடத்தில் கூட்டணி ஆட்சி நிரூபித்து விட்டார். பட்டியலின மக்களுக்கு முக்கியத்துவம் என்பதை கடந்து அமைச்சரவையில் 7 பேருக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறார். நிறைய மாற்றங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் விஜய் அப்படின்னு பரஸ்பர கருத்துக்களை கேட்டுப்பீங்க. எப்படி பாக்குறீங்க சுமந்த்? நடந்த நிகழ்வுல நம்ம பாராட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஃபீட்பேக் வருது, கொஞ்சம் கட் பண்ண சொல்லுங்க. சோ இந்த பாராட்ட வேண்டிய விஷயங்கள் என்று பார்த்தோம் என்றால் 2-3 விஷயங்கள். முதல்ல, இவ்வளவு இளைஞர்கள் ஒரு அமைச்சரவையில் நாம் பார்த்ததே கிடையாது. 2வது, அரசியல் பின்புலம் இல்லாமல் கிட்டத்தட்ட பெரும்பாலான அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். அதுவும் தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக நாம் பார்த்ததில்லை. 3வது, பெரும் பணபலமும் இல்லாத பல அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம். இது 3 சரித்திரத்துல நம்ம பார்க்காத ஒரு விஷயம். பல மாநிலங்கள்ல எடுத்துக்கலாம், பட் தமிழ்நாட்டில் நிச்சயமா 50 வருஷமா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 40 வருஷமா நம்ம பார்க்கல. 4வது, பட்டியல் சமுதாய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரதிநிதித்துவம், இவ்வளவு நாளாக கொடுக்கப்படாத பிரதிநிதித்துவத்தை விஜய் வழங்கியிருக்கிறார். சோ இந்த 4 விஷயங்கள்னால இன்னைக்கு நடந்த நிகழ்வை நாம் நிச்சயமா பாராட்டலாம். இது ஒரு புதிய துவக்கம் உண்டாக்குமா, ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏன்னா இவென்ச்சுவலா இந்த அரசை மக்கள் எப்படி இடம் போடுறாங்கன்னா, அவர்களுடைய ஆட்சி கவர்னன்ஸ் நன்றாக இருந்தால் அது நல்லதுன்னு நீங்க வெறும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒரு மாற்று. விஜய்க்கு வாக்களித்ததே என்னது? பழைய சிஸ்டம் வேண்டாம், இவர் ஏதோ சொல்றாரு, பண்றேன்றாரு, ஊழலை ஒழிப்பேங்கிறாரு, ஒரு மாற்றம் கொண்டு வருவேங்கிறாரு. கொடுத்து பார்ப்போமே. அதே மூட்ல தான் மக்கள் இன்னும் இருக்காங்க. ஏன்னா 2 வாரம் தான் ஆயிருக்கு. சோ அந்த மூட்ல என்ன சொல்றாங்க? இளைஞர்களா, வெரி குட், நீங்க யார வேணா கொண்டு அமைச்சர்களா ஆக்குங்க. எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத பொறுத்துதான் நாங்க ஜட்ஜ் பண்ண போறோம். சோ இனிமேல் தான் திரு விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் உண்மையான சவால் தொடங்க இருக்கிறது. 2 சிக்கல்கள் இன்று ஏற்பட்டிருக்கின்றன. ஒன்று, மிக முக்கியமாக அதிமுகவில் இருந்து வரக்கூடிய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறதா, ஒரு பிரிவு அதிமுகவிலிருந்து பிளவு ஏற்பட்டு அந்த சப்போர்ட் வருவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்ல. இப்ப அமைச்சரவையில இடம் இல்ல. ரெண்டு இடம் தான் காலியா இருக்கு. ஒன்று விசிகாவுக்கும், ஒன்று ஐயுஎம்எல்லுக்கும் என்று எடுத்துக்கொண்டால் இடம் இல்லை. 2வது, இன்னைக்கு ஏன் அவர்கள் சேரவில்லை? விசிகே மற்றும் ஐயுஎம்எல் 2 பேருக்கு இருக்கிறது 2 எம்எல்ஏ தான். நாங்கள் முடிவெடுப்போம் யார் வருவார்கள் என்று அப்படிங்கிறதுக்கு சரி ஒரு 40 பேர் இருந்தாங்கன்னா 2 பேருக்கு தான் கொடுக்க முடியும். இந்த 2 பேர் யாருங்கிறது நாங்க ஃபைனலைஸ் பண்றதுக்கு 1 வாரம் ஆகும், 4 நாள் ஆகும். கரெக்டா? இருக்கிறது 2 பேர். விசிகால இன்னும் ஈஸி. ஏன்னா நம்ம ஒரு வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இப்பதான் விசிகாவுக்கே வந்திருக்கிறார். சோ லாஜிக்கலா பார்த்தா திரு வன்னியரசு அவருக்கு தான் அமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது லாஜிக். சோ என்ன காரணத்தினால, நான் எப்படி இதை கணக்கு போடுறேன்னா, எதற்காக இந்த தயக்கம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு கேட்கிறேன். நேற்று நீங்க டிகேஎஸ் இளங்கோவனுடைய இன்டர்வியூவை பாத்தீங்களான்னு தெரியல, ஆங்கில சேனலுக்கு. அவர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு அவங்க சேர மாட்டாங்க. அவ்வளவு கான்பிடென்டா சொன்னார். அப்போ கிட்டத்தட்ட அனைத்து மீடியாக்களும் விசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் நாளை மந்திரி சபையில் சேருகின்றன என்று பிளாஷ் நியூஸ் ஃபுல்லா போட்டதே இல்லையா? தலா ஒரு அமைச்சர் பதவி ஏற்பார். ஆனா இவர் கான்பிடென்டா சொல்றாரு அவங்க சேர மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், ஐயுஎம்எல் இருக்கட்டும், விஜய் அரசாங்கத்தை அமைச்சரவையில் இடம்பெற மாட்டார்கள். ஆனா அப்போ அவர் சொல்லும் போது என்ன ஏடா குணமா பேசுறாரு இவரு. ஏற்கனவே பிளாஷ் நியூஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க.
அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, ஏதோ அவருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியல. சோ ஏதோ ஒரு இண்டிகேஷன் திமுகவிடம் இருந்து வந்திருக்க வேண்டும். இல்லைன்னா there is no logic. நீங்க யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதை நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று கூறிய கட்சிகள் ஏன் திடீர் என்று இல்ல எங்களுக்கு கேண்டிடேட்டை நாங்க சூஸ் பண்றதுக்கு டைம் வேணும், இப்போ இதுக்காக தனியா ஒரு ஸ்வேரிங் இன் செரிமனி வச்சு, ஏன்னா 2 பேருக்கு தான் இடம் இருக்கு, அதுக்கு மேல 35 தாண்ட முடியாது அமைச்சரவை சைஸ். இந்த 2 பேருக்கு மட்டும் ஒரு தனி ஸ்வேரிங் இன் செரிமனிக்கு வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி வச்சா அது நாளைக்கு நடக்க போதா, நாளான்னைக்கு நடக்க போதா, வரவாரம் நடக்க போதா, தேதி உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அது உண்மையா இல்லையான்ற தெரியல. உதயநிதி அவர்கள் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு சொல்லி இருப்பதாக நீங்கள் ஆதரவு தெரிவிப்பது வேற, ஆனால் அமைச்சரவையில் இடம்பெற்றீர்கள் என்றால் நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு விலகியதாக கருதப்படும். நான் பார்த்தேன். அது அது வெரிஃபைட் நியூஸா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி கூறி இருந்தால் சுமந்த் உள்ளபடியே அதிகாரத்துக்குள் அதான நிலை. உதய் சொல்றாரோ இல்லையோ அதுதானே யதார்த்தம். ஆமா, நீங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றீங்க? திமுக கூட்டணியில தானே இருக்கோங்கிறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்றாங்க, பிசிக என்ன சொல்றாங்க, ஐயுஎம்எல் என்ன சொல்றாங்க? திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், இதுதானே அவங்க ஸ்டாண்டு. அமைச்சரவைக்குள்ள போயிட்டும் நாங்க திமுக கூட்டணியில் இருக்கோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. அப்போ திமுக கூட்டணியை விட்டு விலகுவதற்கு நீங்கள் தயாராகி இருக்கிறீர்களா? அங்கதான் எனக்கு என்னமோ ஒரு ஹெசிடேஷன் இருக்கிறது போல் தோன்றுகிறது. இல்லைன்னா எனக்கு வேற லாஜிக்கல் ரீசனே எனக்கு தெரியல. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர் தான் நீங்க மினிஸ்டர் ஆக்கணும். அவங்க 2 பர்த் வச்சுட்டாங்க, வேகண்டாவும் வச்சுட்டாங்க. இன்னும் நீங்க முடிவெடுக்கிறோம் கலந்து ஆலோசிக்கிறோம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது உங்களுக்கு, அந்த முடிவை எடுப்பதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. அது என்னவா இருக்க முடியும் சொல்லுங்க? நான் பாக்குறது ஒண்ணுதான், திமுக கூட்டணியை விட்டு விலக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்படலாம். அந்த ஸ்டெப்பை எடுக்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறார்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பிரச்சனை இல்லை, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. வேற இவங்க 2 பேருக்கு அந்த அளவுக்கு தாவேகாவுடன் இப்போ 7 தலித் அமைச்சர்களை மந்திரி சபையில சேர்த்துட்டாரு. பிசிகால இருந்து ஒரு அமைச்சர் வந்தா 8 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களை ஒண்ணுதான் கேட்கிறேன். பட்டியலின சமுதாய வாக்காளர் தமிழ்நாட்டில் இருந்தாருன்னா பிசிகாக்கு போடுவாரா இல்ல தாவேகாக்கு போடுவாரா? தாவேகாக்கு போடுற அட்ராக்ஷன் தானே இருக்கும். ஏற்கனவே பலர் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தாவேகாவுக்கு வாக்களித்தார்கள் என்ற நம்ம டேட்டா வைஸ் நம்ம பார்த்துட்டோம். சோ இப்போ நீங்க போய் அந்த கட்சியில கூட்டணியா ஒரு பதவிக்காக உங்களுடைய ஓட் பேங்கே நீங்க ரிஸ்க் பண்றீங்க இல்லையா? சோ இதெல்லாம் யோசிக்கிறார்களா? என்ன காரணம்? ஆனா சம் பிஹைண்ட் தி சீன்ஸ் ஏதோ அழுத்தம் இருக்கிறது இந்த 2 கட்சிகளுக்கு மீது இருக்கிறது. அது என்னங்கிறது அடுத்த சில நாட்களில் நமக்கு தெரிய வரலாம். சில மணி நேரங்களிலே தெரிந்துவிடும் அப்படின்னு நம்பலாம். சுமந்த், நம்ம தொடர்ந்து பேச நன்றி. திரு சுமந்த், மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து. அதிகார பகிர்வு, ஆட்சியை தக்க வைத்தல், 2க்குமே ஏறக்குறைய ஒரே மதிப்பெண்கள் வழங்கி நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கலாம் சுமந்த்? ஆட்சியை தக்க வைத்தால் தானே அதிகாரத்தை பகிர்வு செய்ய முடியும். ஆட்சியில இல்லைன்னா அப்புறம் என்ன? சோ அதனால ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதுதான் நம்பர் 1. அதுதான் மக்களும் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு கட்சி. பெரும்பாலான தலைவர்களுக்கு எந்த விதமான அரசியல் அனுபவமும் இல்லை. சோ இதை நேவிகேட் பண்றதுங்கிறது கஷ்டம். வேற இது எவ்வளவு நாள் இது நீடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் போக போகத்தான் தெரியும். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் முதல் 3 மாதம் 6 மாதம் கழிச்சுதான் 5 வருஷம் இதுங்க. இப்போ 6 மாதத்துக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு அதாவது கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டோங்கிற ரீதியாக திரு ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 6 மாசத்துக்கு there is no risk to this government. நம்பிக்கை வாக்கெடுப்பு ஜெயிச்சிட்டார். சோ இதற்கு பிறகு இவங்க 5 வருஷம் ஓடும், அதெல்லாம் இட்ஸ் டூ ப்ரெமச்சுவர். ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது? அவர்களுக்கு ஊழல் ஒழிப்பில் வெற்றிகரமாக செயல்பட போகிறார்களா?
அழுத்தம் வரும்போது அதுல எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அதெல்லாம் பார்த்து தான் மக்கள் பிளஸ் ஓவரால் எஃபிஷியன்சி. இப்போ 2-3 ஏரியால பவர் கட் வருது அப்படின்னு ஏற்கனவே சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ மக்களுடைய எதிர்பார்ப்பு எங்கேயோ இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை அவர்கள் பூர்த்தி செய்வார்களா, 2500 ரூபாய் எப்ப கொடுக்க போறாங்க, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் ஆதரவு கொடுக்கிற கட்சிகளும் அந்த ஆதரவை தொடர வேண்டுமா இல்லையா என்ற முடிவும் அதன் அடிப்படையில் தான் எடுப்பாங்களே தவிர, யாருமே ஒரு பிளாங்க் செக்கை எழுதி 5 வருஷத்துக்கு வச்சுக்கங்க யாரு எந்த கட்சியும் அது கொடுக்காது. ஸோ வி ஹேவ் டு வெயிட். என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு ஒரு அளவுக்கு நம்ம ஒரு அசஸ்மெண்ட், ஒரு மதிப்பெண்ணை நம்ம அந்த அரசுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம தொடர்ந்து ஒரே ஒரு வார்த்தை சார் சொன்னதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரே ஒரு இது இன்னொரு 15-20 நாளில் பட்ஜெட் வந்துடும். பட்ஜெட்டில் வரும்போது அவங்களுடைய பாலிசி சில விஷயங்கள் புதுசாக பழைய கட்சியோட அந்த தொடர்ச்சியோட கண்டினியூஷன் ஆகுதா இல்லை சில வேறு மாற்றங்கள் ஏற்படுதாங்கிறத நம்ம அதில் கொஞ்சம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த கவர்னர் உரையிலையும் அடுத்த நடக்க போகிற அந்த பட்ஜெட் உரையும் பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம 6 மாதம் தர தயாராக நீங்கள் இல்லை 6 மாதம் கொடுப்போம். இதில் கொஞ்சம் நமக்கு தெரியுங்கிறத பப்ளிக்கில். நல்லது. நன்றி. நிகழ்ச்சிகள் நாள்